Hi students, welcome to MX 7th Max Term 3 Chapter 1 Number System Page number 6 உள்ள try this sum பார்க்கலாம். First question, find the following using grid models. Grid model யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சம்ஸையும் வந்து போட சொல்லியிருக்காங்க. Grid modelனா first என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, grid model அப்படின்னா இந்த பாக்ஸ் போட்டு போடணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு 100 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 10 into 10 100 போட்டுட்டு அதுக்குள்ளே நம்பர்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி ஆட் பண்ணி காட்டணும். இப்போ ஒரு இந்த சம் பாருங்களேன். இப்போ 16 இருக்கா, 16 சம் அடிஷன் பண்ணணுமா, அது ஒரு கலர்லையும், இல்லைன்னா ஷேட் வேறு மாதிரி. இப்போ 77 இருக்கா, அதை ஒரு மாதிரி ஷேட் பண்ணி காமிச்சு டோட்டலாக வந்து இந்த பாக்ஸில் எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதை தான் நார்மலாக அடிஷன் பண்ணாமல் இந்த பாக்ஸில் வந்து நம்ம பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம 100 சொன்னோம்னா பாக்ஸு, இப்போ 1s 10s 100, அப்போ 0.83ங்கிறது வந்து 83/100 இருக்கும். ஓகேவா? 0.04 அப்படிங்கிறது 1s 10s 100, அப்போ 4/100 இருக்கும். என்னவா இருக்கும்? 4/100 இருக்கும். இப்போ 100ல் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். 83 பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு 4 பாக்ஸ் ஷேர் பண்ணணும், அது ரெண்டையும் ரொம்ப ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஆட் பண்ணுற ஆன்சர் தான் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 83 + 4 87 பாக்ஸ் நம்ம டோட்டலாக வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து இதுவும் உண்டு. 1 2 3 4 5 6 7 8 83 83ஐ இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 83 பாக்ஸும் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். இப்போ 83க்கு அப்புறம் 84 85 86 87 87 ஆட் பண்ணியாச்சா? இதுதான் வந்து கிரிட் மாடல். இதை ஆட் பண்ணி 1 டைம்ஸ் நம்ம காட்டிடணும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடுங்க. 0.83 + 0.04ங்கிறது என்ன வரும்? 0.87. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், மைனஸ். நெக்ஸ்ட்டு சம் என்ன? மைனஸ். ஃபஸ்ட்டு நம்ம இது எழுதிடலாம். 35/100 வரும். அதே மாதிரி இந்த நம்பர் என்ன வரும்? இது வந்து ப்ளஸ். 1s 10s 100 9/100. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 35ல் 9 போச்சுன்னா என்ன வரும்? 35 9. இங்கே நான் 5ல் 9 போகாது, அப்போ இங்கே ஒன்று பாரோ பண்ணுவோம். 15 ஆகிடும், இந்த இடம் 2 ஆகிடும். இப்போ 15ல் 9 போச்சுன்னா 6 வருமா? இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2 எடுத்து எழுதுங்க. ஆன்சர் என்ன வந்துச்சு? 26. ஸோ 26/100. இப்போ இதை பாயிண்ட்லேயே எழுதணும் அப்படின்னா 1s 10s 100 0.26. 0. என்ன வரும்? 26 வரும். இப்போ நம்ம கிரிட் மாடலில் போடலாம். 35 வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுங்க. 10 20 30 35 ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 9 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இது 10 + 10 20 20 + 5 25. இங்கே ஒரு பாக்ஸ் 26 வந்துருச்சா? கரெக்டாக இப்போ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பார்க்கலாம். நம்பர் 7, ட்ரை திஸ் சம் யூஸிங் த ஏரியா மாடல்ஸ் சால்வ் த ஃபாலோயிங். ஏரியா மாடலில் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த ரெண்டு ஆப்ஷனையும். ஏரியா மாடல்னால் நம்ம சின்ன சின்ன பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு வந்தோம்ல, அதை ஷேப்பை வந்து நம்ம பெருசாக்கிக்கணும். ஓகேவா? ஷேப்பை பெருசாக்கிட்டு நம்ம அந்த 2.2ங்கிறத இந்த மாதிரி ஸ்மாலாக வந்து போடணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ 1ங்கிறத நான் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸாகவும், 2ங்கிறத இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த ஒரு பாக்ஸ் போகிறோம்ல, அதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக, இது 1 இது 2 1.2 இப்போ நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி 3.5 பாருங்கள், 1 2 3 5க்கு இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, அதுக்கப்புறம் 4 5 3.5 ப்ளஸ்ஸுங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து பிக்சர் வரையணும். ஓகேவா? இந்த இருக்கிற 3 இங்கே போட்டாச்சு, இந்த இருக்கிற 1 இங்கே போட்டாச்சு, இதில் உள்ள 5 இதில் உள்ள 2வையும் இங்கே நம்ம போட்டுறோம். இங்கே பாருங்கள்,
1 2 3 4 5 6 7 வரைஞ்சாச்சா? இப்போ எத்தனை இருக்குது? 4.7 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளோதான் ஏரியா மாடல்னா ஈஸி தான். அந்த சம்ஸ் எல்லாம் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்துடலாம். 3.5 மைனஸ் 2.3 இது வந்து மைனஸில் இருக்குது. எப்படி போடலான்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து எம்டி பாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இது வந்து எம்டி பாக்ஸ் 1 2 3 அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 0.5க்கு வந்து பாருங்க 1 2 3 4 5 அதுவும் என்னென்னா எம்டி பாக்ஸ் தான். அதுவும் எம்டி பாக்ஸ் 1 2 3 4 5 4 5 எம்டி பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 2.3 அதிலே கேன்சல் பண்ணணும். இப்போ 1 2 கேன்சல் பண்ணியாச்சு ஹோல் நம்பருக்கு. 0.3க்கு இந்த சைடு உள்ள நம்பர். இப்போ 2க்கு இது இன்னொரு தடவை நான் போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த 3 1 2 3 ஓகேவா? அதை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள் 3.5ல் இந்த 2.3 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த 1 ஹோல் நம்பர். இந்த இதில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது, 0.2 அவ்வளோதான். 1.2 ஆன்சர். பேலன்ஸ் இதுலேயும் அதான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ். பேஜ் நம்பர் 9ல் உள்ள ட்ரை திஸ் சம் பார்ப்போம். கம்ப்ளீட் த மேஜிக் ஸ்கொயர் இன் சச் எ வே தட் ரோஸ் காலம்ஸ் அண்ட் டயகனல்ஸ் கிவ் த சேம் சம் 1.5. என்னென்னா எப்படி கூட்டினாலும் வந்து ரோ காலம் எப்படி கூட்டினாலும் என்ன வரணுங்கிறாங்க, டயகனல்ஸ் கூட்டினாலும் 1.5 வரணுன்றாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் இங்கே வந்து நம்ம போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாமே பாருங்கள். 6 + 5 11 11 + 4 11 + 4 என்ன வரும்? 15 வருமா? 5 பேலன்ஸ் இங்கே 1 வரும்போது 0 3 0 வரும். அதை ஆட் பண்ணோம்னா 1.5 இங்கே கரெக்டாக வருது. இந்த பிளேஸ் பாருங்களேன், 0.6 இருக்குது, இங்கே 0.8 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.8 0.6 8 + 6 வந்து 14 வருமா? 4 பேலன்ஸ் 1 இங்கே வரும். அப்போ 1.4 வந்துடுது. என்ன வந்தது? 1.4 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? அப்போ 0.1 வந்துருச்சுன்னா இங்கே வந்து 1.5 வந்துருமா? 0.1 ஓகேவா? இங்கே பாருங்கள் 0.1 கூட்டினோம்னா 1.5. இது ஓகே, இது ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வருவோம். 0.8 இருக்குது, 0.4 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 0.8 0.4 8 + 4 12 வரும். அப்போ 2 பேலன்ஸ் 1 இங்கே வரும் 1.2. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஒரு 0.3 போட்டோம்னா 1.5 வந்துடும். அப்போ இது 0.3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0.8 வருது. என்ன வருது? 0.8. 0.8ஓட என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 1.5 கிடைக்கும்னு பாருங்கள். இந்த 8ஓட 7 ஆட் பண்ணும்போது 15 வருமா? 8ஓட 7 ஆட் பண்ணும்போது 15 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போடுறீங்க? 7. அப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 0.7 ஓகேவா? 0.7 வரும்போது 8 + 7 என்ன ஆகும்? 15. அப்போ 5 இங்கே பேலன்ஸ் 1 இங்கே வரும் 1.5. இல்லை இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியலன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. 0.7 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கல்ல, என்ன வந்துச்சு? 0.8. 1.5 வந்து மைனஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா என்ன ஆகிடும்? 15 ஆகிடும். 15ல் 8 போச்சுன்னா 7. இந்த இடம் பாரோ பண்ணதுனால 0. அப்போ 0.7 இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே 2 பாக்ஸ் இல்லை. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாகிடும். இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், 0.6 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 0.6 வருது. அப்போ இந்த இடத்துல என்ன போடலான்னு பாருங்கள். 9 ஆட் பண்ணும்போது இங்கே வந்து 1.5 கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 0.9. இப்போ பாருங்கள், 10 + 5 15 5 இங்கே வரும். பேலன்ஸ் 1 இங்கே வரும் 1.5. இப்படி போட தெரியல அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1.5லேருந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இப்படி பார்த்தாலும் சரி, இந்த பக்கம் பார்த்தாலும் சரி. 0.6 0.7 என்ன வரும்? 0.6 0.7 1.13 வருமா? ரிமைண்டர் 1 இங்கே. அப்போ 1.3 வரும். 1.3 அப்போ 0.2 ஆட் பண்ணால் 1.5 ஆடும். இந்த சைடும் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? 0.9 0.4 ஆட் பண்ணி பாருங்கள்.
13 3 ரிமைண்டர் 1 இதுவும் 1.3 தான் வரல. அப்போ ஆன்சர் என்ன வரும் 0.2. ஓகேவா? இப்போ இந்த சைடு இன்னும் நம்ம செக் பண்ணல. 8 + 2 10 10 + 5 15. அப்போ 5 1 இங்கே வந்துடும். 1.5 எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தனியாக போட்டு பாருங்கள் அதை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.